Hi friends, welcome to Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆனியன் வடை பார்க்க போறோம். இந்த ஆனியன் வடை வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். டீயோட வச்சு சாப்பிட நல்ல மொதுமொதுன்னு கிறிஸ்பியா இருக்கும். அது எப்படி பண்ணுதுன்னு வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணா லேட்டஸ்டான வீடியோஸ் உடனடியா பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வந்து ஆனியன் வடைக்கு வந்து நம்ம என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ்னு பார்க்கலாம். நான் வெங்காயம் வந்து நல்ல ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா சீரகம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், இஞ்சி வந்து ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை நல்லா பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகா பொடியா நறுக்கினது. அடுத்தது அரிசி மாவு வந்து ஒரு 1/2 கப்பு, கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறமா காரத்துக்கு வந்து நம்ம கொஞ்சம் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கலாம். இதில் நம்ம 2 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணதை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட பொடியாக நறுக்கின இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, சீரகம். இப்போ மிளகாய் தூள் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி பச்சை மிளகா 2 ஆட் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போதும் நீங்கள் வெறும் மிளகாய் தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். கடலை மாவு வந்து 1 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு ஒரு 1/2 கப்பு, இந்த ரெசிபிக்கு வேண்டிய சால்ட்டு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தண்ணி தெளித்து ஒரு வடை மாவு அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வடை தட்டுற அளவுக்கு வேணும். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்ம வடை ஷேப்புக்கு தட்டினோம்னா போதும், கரெக்டாக அதுக்கு இப்போ படம். தண்ணியும் ரொம்ப ஜாஸ்தியாக ஆட் பண்ணிடாதீங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம வடையாக நம்ம போட போதும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வடை பொரிக்கிறதுக்காக எண்ணெய் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வடையை தட்டிக்கலாம். கொஞ்சமாக கையில் வந்து தண்ணியை நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மாவு எடுக்க ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், இந்த மாதிரி ஒரு வடை ஷேப் தான். நம்ம வந்து இந்த வடைக்கு வந்து நம்ம மாவு எதுவும் அரைக்க போகிறது கிடையாது. வீட்டில் இருக்க வெங்காயம் நெக்ஸ்ட் இந்த அரிசி மாவு இருந்தாவே போதும். ரொம்ப சூப்பராக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம். இந்த ரெய்னி சீசனில் மழைக்கு வந்து சுட சுட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப மொதுன்னு சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் டைம் எடுத்துக்கும். எல்லாமே நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு தான் செய்ய போதும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வடையை திருப்பி போடலாம். ஒரு சைடு வந்து நம்மளுக்கு நல்ல இதுவாகிடுச்சு. ஏன்னா நீங்கள் போட்டோன்னா உடனே திருப்பி போட்டிங்கன்னா நம்மளுக்கு வடை வந்து உடையும். நல்லா மொது 2 சைடும் நல்லா மொதுன்னு வரட்டும். அப்புறமா நம்ம வடை எடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க, இப்போ நம்மளுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் மொதுன்னு வந்துடுச்சு வடை. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு. நல்லா பார்க்கவே நல்லா கிறிஸ்பியாக இருக்கு. இப்போ வந்து நம்ம இதை பிளேட்டுக்கு எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்மளுக்கு மொது நல்லா கிறிஸ்பியாக வந்து ஆனியன் வடை ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுட இருக்கு. இங்கே பாருங்க நல்லா மொதுன்னு இருக்குது. இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை எனக்கு சென்ட் பண்ணுங்கள். சுவையான உணவுடன் ஆரோக்கியமான வாழ்வு. தேங்க்யூ.